இன்றைக்கி என்ன நாள்? ஸோ பயங்கர ஹாப்பியான சந்தோஷமான ஒரு நாள். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊருக்கு வந்திருக்கோம். செம்ம மழைங்க. ஸோ நீங்கள் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சரியான மழை, சும்மா பயங்கரமாக பிச்சுக்கிட்டு கொட்டிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நைட்டு ஃபுல்லாக கொட்டிக்கிட்டு இருந்தது. சூப்பராக இருந்தது. மார்னிங் எழுந்த உடனே சும்மா அழகாக வந்து வெளியில் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு வந்து வயல்வெளியில் இருக்குது, எல்லாேருக்கும் தெரியும். வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்தோடனே சும்மா ப்ளசண்ட்டாக சூப்பராக அப்படியே என்ன சொல்கிறதுங்க, அவ்வளோ அழகாக இருந்தது. பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. வயல் ஃபுல்லாக தண்ணி, அப்படியே வானம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நீல கலரில் சூப்பராக இருந்தது. பக்கத்துலேயே அந்த பர்வதமலை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பர்வதமலை இங்கேருந்து பார்த்தா அந்த மலை பக்கத்துலேயே தெரிஞ்சது. காலையில் அவ்வளோ பளிச்சுன்னு இருந்தது. ஸோ சிலுன்னு காற்று. ஸோ வெளியிலேயே இருந்து அப்படியே உட்காந்துட்டு ரொம்ப நேரமாக வந்து காஃபி குடிச்சிட்டு இருந்தேன். சும்மா எங்கள் அம்மா ஒரு 1/4 கிளாஸ் காஃபி தான் கொடுத்தாங்க. அதே கிட்டத்தட்ட 1/2 hour 45 minutes காஃபி குடிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இவ்வளோ நேரம்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி காஃபி குடித்ததில்லை. ஸோ அது வந்து கிராமத்தில் வரும்போது தான், ஊருக்கு வரும்போது தான் அந்த ஃபீல்லாம் பயங்கரமாக இருக்கும் எனக்கு. ரொம்ப ஒரு விஷயத்தையும் வந்து டைம் எடுத்து பொறுமையாக செஞ்சிட்ருப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அப்பாவுடைய நியூ காரை எடுத்து ஒரு டிரைவ் போனோம். டிரைவ் போயிட்டு இன்றைக்கி வந்து எங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிருந்தோம். ஸோ எப்பயுமே ஊருக்கு வந்தால் குலதெய்வ கோயிலுக்கு போவோம். அப்புறம் என்ன இன்றைக்கி ஸ்பெஷல் அப்படின்னு தான் நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்பெஷல் இருக்குங்க. இன்றைக்கி என்னோடய பர்த்டே. ஸோ நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க மார்னிங்லேருந்து. தேங்க்யூ ஸோ மச். பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி முதல் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு எங்களுடைய முத்தாலம்மன் கோயிலுக்கு போயிட்டு என் மாமனார் மாமியார் பார்த்துட்டு எங்கள் அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு எல்லா இதுவும் முடிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு அழகாக சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா கடவுளுடைய பிளஸ்ஸிங்கோட செம்ம சந்தோஷமாக ஹாப்பியாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அப்பாவுடைய 60th anniversary எல்லோரும் வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம். அடுத்த vlog திருக்கடையூரில் பார்க்கலாம்.